உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 அதிகாலை 4:17 AM முதல் 14 ஜனவரி 2026 மாலை 3:05 PM வரையிலும். என்ன கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் தான் இப்போ கண்டச்சனைக்கு வேற போயிட்டீங்க. போங்க, கண்டம் தான். யாரால கண்டம்? பொண்டாட்டிக்கு புருஷனால கண்டம், புருஷனுக்கு பொண்டாட்டியால கண்டம், காதலனுக்கு காதலியால கண்டம், காதலிக்கு காதல்னால கண்டம். பார்த்துங்க, இப்போல்லாம் நிறைய சைக்கோஸ் சுற்றுறாங்க. அதனால் கண்டத்தில் மாட்டிக்காதீங்க. காதல் கண்டம், காம கண்டத்தில் மாட்டிக்காதீங்க என்று கூறி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பிச்சை எடுத்தானாம் பெருமாள் அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாருன்ற மாதிரி இருக்குது. நேரத்தில் இருக்குது. என்னத்தை சொல்கிறது? வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடல, கூலி ஆப்டாலும் வேலை ஆப்பிடல. எப்படி ஆமாம், when stone was found, dog was not found அப்படின்ற மாதிரி இருக்குது. when dog was found, stone was not finding in my eyes, man, what can I do? நாயுடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. கல்லை கண்டா நாயை காண, நாயை கண்டா கல்லை காண. அதுதான் இங்கிலீஷில் சொன்னேன். when stone was I can find, when I can find the stone, there was no dogs. when the dogs are barking, I cannot find a single stone also to hit that dog அப்படின்ற மாதிரி இருக்குது. இது இங்கிலீஷில் ராசி பலன். பிறகு இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் போட்டோம், 16 போட்டோம், 17 போட்டோம். 18லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் காசு வருது சாமி. எடுத்து உள்ளவை 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை. இதுவும் பணயோக ஜாதகத்துக்கு தான் வரும். தனயோகம்னா தெரிய மாட்டேங்குது. அது நாங்கள் தனம் பணயோகம் உள்ள ஜாதகத்துக்கு தான் வரும், இல்லைன்னா வராது. உங்கள் இஷ்டத்துக்கு பார்க்கறதுக்கு பேர் ராசி பலன் இல்லை. அது இஷ்டத்துக்கு வரும். வாழ்க்கை கிட்ட போய் உங்கள் இஷ்டத்தெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் அது இந்த சின்ன வயசில் 5 வயசுல கேட்டிருக்கலாம் அப்பா அம்மா கிட்ட. அப்புறம் என்ன 50 வயசில் கேட்டால் என்ன அர்த்தம்? 20 வயசுக்கு மேலே கேட்க முடியாது. இன்னும் ஃபாரின்லாம் 10 வயசு 5 வயசுலேயே கேட்க முடியாது. அங்கங்கே இண்டிவிஜுவல். ஆமாம், அதனால் இயற்கை கிட்ட போய் நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது. இயற்கை போடுறது தான் எடுத்துக்கணும், ரைட் என்று கூறி இப்போ வாங்க. இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த 18 தேதியிலிருந்து 3 நாளில் ஒரு பணம் வருது. 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை பணயோக ஜாதகத்துக்கு, ரைட். அதற்கு பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் தொழில் அகப்பட்டாலும் பொருள் அகப்படவில்லை. ஏதோ ஒரு ஆவி ஹெல்ப் பண்ணுது இந்த மாதம். ஞானம் மோட்சத்தை அடைஞ்சிடலாமா, இனிமேல் சம்சாரம் வேணாம், நம்ம காசிக்கு போயிடலாம் அப்படின்ற சிந்தனை கண்ட பல விதத்தில் வருது. பார்ட்னர்ஷிப்பால் கண்டம், சமூகத்தால் கண்டம், மனைவியால் கண்டம், மனைவிக்கு கணவனால் கண்டம், கணவனுக்கு மனைவியால் கண்டம். அந்நிய மதக்காரர்களான முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க சாமி. சொத்து கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, வாகனம் கைவிட்டு போயிடுமா, 2 வீலர் போயிடுமா, 4 வீலர் போயிடுமா, தாய் கைவிட்டு போயிடுவாளா, காப்பாற்றணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பணம் கட்ட சொல்லிட்டாரு. எவ்வளோ கட்ட சொன்னார்? 10 லட்ச ரூபா ஆகுன்ட்டார். என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியல. மெடிக்கலையும் போட்டு வச்சிருக்கலாம், போடலையே அப்படின்ற மாதிரி. அது ஒரு மைண்ட் வாய்ஸ். அரசாங்க உத்தியோகத்துக்கு டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதியவர்கள் அங்கிருந்து எதிர்பார்க்குறாங்க நல்ல செய்தி வருமான்னு. வரமாட்டேங்குது. பிறகு முத்தான ஒரு 3 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 14 ஜனவரி 2026 இந்த மாதம் நிறைவடைகிற வரலும் ஒரு நல்ல நேரம். எதில்? பணத்தில். அரசாங்க உத்தியோகத்திற்கு நல்ல ஒரு செய்தி வரத்துக்கும், நீங்கள் ப்ரமோட் ஆகிட்டீங்க, வாங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கன்ற ஒரு ஆர்டர், சாம்பார் லெட்டர். நான் அடித்த மணி கடவுளுக்கு கேட்டதோ இல்லையோ கோவிலில், அங்கே கேட்டது பார் கவர்மெண்ட்டுக்குன்ற மாதிரி அதுவும் வருது. இதெல்லாம் 11 நவம்பர் 2025 முதல் 14 ஜனவரி 2026 வரலும் நல்ல பொருளாதாரம் வருது. அந்த 11 நவம்பருக்கு முன்னாடி உங்கள் உழைப்பை வாங்கிக்கிட்டு உங்களுடைய வேலையை வாங்கிக்கிட்டு கூலி கொடுக்காதவங்களாம் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிபேயில் பணம் போடுறாங்க. ஓகேவா? அது வருது. பிறகு 20 டிசம்பர் 2025 அதன் முதல் 12 ஜனவரி 2026க்குள் உங்களுடைய வித்தையின் மூலமாக, உங்களுடைய ஆழ் மன வித்தையின் மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் 6ன்ற தொகை பணம் வருது. 6000, 15000, 24000, 33000, 60000. இன்னும் சில பேருக்கு பணயோக ஜாதகமாக 6 லட்சம் 60 லட்சம் கூட வந்துடும். அந்த வெயிட்டேஜை பொறுத்து, ஜாதக வெயிட்டேஜ், ரைட், ஹார்ஸ் பவரை பொறுத்து. பிறகு 29 டிசம்பர் 2025 ஆன்லைன் ரம்மி விளையாடினீங்கன்னா அவ்வளோதான். இப்போல்லாம் லாட்டிடியூட் கிடையாது தமிழ்நாட்டில். ஆன்லைன் ரம்மி விளையாடி எல்லாரும் ஹேங்கரில் தொங்குற மாதிரி தூக்கில் தொங்கிடணும். அதனால் ஆடக்கூடாது. அப்படி ஆடினா தூக்கின்னு தொக்கா தூக்கின்னு போய்டும் உங்களை. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
நான் ஏன் இப்படி உடைச்சி உண்மையை சொல்கிறேன்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதுதானே ஜோதிஷம், ஜோதி இசம் அப்படின்னா என்ன, டார்ச் அடித்து பார்க்குறோம் எதிர்காலத்தை, அப்படி பார்க்குறோம். ஆகாயத்தில் டார்ச் அடித்து பார்த்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு, சாதாரண டார்ச் இல்லை, அறிவொளி டார்ச். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கன்னியா ராசி அன்பர்களுக்கான பலாபலன். இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்ருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.